Very good morning. Today we are going to see about the residential status. I am Geeta Srinivasan, Assistant Professor from KZS Kasinadar College of Arts and Science. So as I said, residential status அப்படின்னா என்னது? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து சிட்டிசன்ஷிப்புன்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு இந்தியன் பர்சன் இந்தியன் சிட்டிசனாக அவர் இருக்கலாம், ஆனால் அவர் மேபி நான் ரெசிடெண்ட்டாக கூட இருக்கலாம். அதாவது போன வருடம், அதாவது ப்ரீவியஸ் இயர் அப்போ அவருடைய இன்கம்மை கால்குலேட் பண்ணும் பொழுது அவர் இந்தியாவிலேயே இல்லைன்னா he will be called as a நான் ரெசிடெண்ட். ஸோ ஆக்சுவலாக அவர் இந்தியன் சிட்டிசன் தான், ஆனால் நான் ரெசிடெண்ட். இதுவே ஒரு ஃபாரினராக இருக்காங்க, இந்தியாவில் தான் இருந்திருக்காங்கன்னா அப்போ அவரை நம்ம ரெசிடெண்ட்னும் சொல்லலாம். ஸோ சிட்டிசன்ஷிப்பை இதையோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, சரிங்களா? ஏன்னா இது வந்து டைமுக்கு டைம் மாறும். இப்போ போன ஒவ்வொரு வருடங்களும் இயர் வைஸாக அவர் கண்டினியூவாக இருந்துட்டாருன்னா ஓகே. ஒரு வேளை இந்தியா விட்டு போயிட்டாரு, இந்தியா வேலை விஷயமா போயிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து மாறும். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த சார்ட் மூலயமா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா முதல்ல 2 டைப்ஸாக அது பிரியும். என்னென்னா இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்க்குன்னு தனியான ஸ்டேட்டஸும், ஃபர்ம், கம்பெனிஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் தனியான ஸ்டேட்டஸாக இருக்கலாம். இப்போ இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்னு எடுத்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இஸ் ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட். இந்த ரெசிடெண்ட்டில் ஆர்டினரி ரெசிடெண்ட், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ம்ஸுமே கூட ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட் அப்படின்னும் ஸ்டேட்டஸை நம்ம வந்து பிரிக்க முடியும். இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் தேவைப்படுது. அதை என்ன சொல்லுவோம்னா பேசிக் கண்டிஷன்ஸ், அடிஷ்னல் கண்டிஷன். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் என்னன்னு பார்த்துடலாம். பேசிக் கண்டிஷன் என்னன்னா, பர்சன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவில் இருக்காருன்னா அவருக்கு 182 days அவர் வந்து ஆர் மோர் அவர் இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 4 yearsல 365 days கண்டினியூஸாக அவர் இருந்திருக்கணும். ஆர் ஸ்டே இன் இந்தியா ஃபார் 60 days ஆர் மோர் அப்படின்னும் இருக்குது. இந்த 60 daysங்கிறத நான் திரும்ப எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். இந்த கண்டிஷனில் ஒன்றுமே பொருந்தலை அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் செகண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம், அடிஷ்னல் கண்டிஷன். இந்த அடிஷ்னல் கண்டிஷனை வச்சு தான் ஒரு பர்சன் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்றது கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில், அதாவது 10 yearsல அவர் 2 years கண்டினியூஸாக இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 7 yearsல 730 days அவர் வந்து ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கணும், 730 days. ஸோ இது ரெண்டுமே கண்டிஷன்ஸ் பொருந்துது. இஃப் போத் த கண்டிஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைடுனா அவரை வந்து என்ன சொல்லுவோம்னா ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ரூல்ஸ்குள்ளே அவர் வர முடியல அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள அதாவது நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேசிக் கண்டிஷன்ஸில் நம்ம வந்து இந்த 60 daysங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதோடைய எக்ஸப்ஷன்ஸை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னா, ஒரு பர்சன் பர்சன் ப்ரீவியஸ் இயரில் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு 60 நாட்கள் பொருந்தாது. கட்டாயமாக அவங்களுக்கு 182 days இருந்திருக்கணும். அப்போ தான் அவங்கள வந்து நம்ம ரெசிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இல்லைன்னா அதே இந்தியன் பர்சன் வந்து இந்தியன் ஷிப்பில் வேலை செய்கிறாங்க, க்ரூ ஆஃப் அன் இந்தியன் ஷிப்பில் மெம்பராக இருக்கார், அவர் வந்து இந்தியாவை விட்டு வெளியே போயிருக்காருனாலும் அவங்களுக்கும் இந்த 60 days பொருந்தாது. நெக்ஸ்ட் ஒன், அதே போல் இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்க ஆனால் வந்து ஃபாரின் பவுண்ட் ஷிப்பில் வேலை செய்கிறாங்க, அது மட்டும் இல்லை மெம்பர்ஸாக இருக்காங்கனாலும் இந்த வந்து அவங்களுக்கு வந்து 182 days தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது in case of an individual who is an Indian citizen or a person of Indian origin normally resides outside India and came to India for visit purpose. அதாவது இந்திய சிட்டிசனாக இருப்பாங்க ஆனால் வெளிநாட்டிலேயே அவங்க வந்து தங்கினவங்க இந்தியாவை பார்க்கறதுக்காக விசிட் பண்ணுறதுக்காக வர்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த 60 days வந்து பொருந்தாது.
அப்புறம் இந்த above mentioned cases such individual shall have resident in India if the stays in India for a period of 180 days. இவங்களுக்கு 182 days இருந்திருக்கணும். இந்த பர்சன்ஸ்க்கு 182 டேஸ் இருந்திருக்கணும். அப்போ தான் இவங்கள வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரெசிடென்ட் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். இது வரைக்கும் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுடைய பேசிக் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். இதோட நம்ம ரிமைனிங் பார்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.